ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் ஃபிசிக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஆனால் நிறைய பேர் ஃபார்முலாவை பார்த்து பயந்து இதை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போகாமல் இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போங்க. இஃப் த ஸ்பீட் ஆஃப் அ கார் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 54 km/h to 90 km/h, இட்ஸ் கைனடிக் எனர்ஜி would increase in the ratio டேஷ். ஒரு காரின் வேகம் மணிக்கு 54 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டராக அதிகரித்தால் அதன் இயக்க ஆற்றல் டேஷ் என்ற விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. ஒரு கார் இருக்குது. அந்த கார் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போது ஆக்சலரேஷன் கொடுக்குறீங்க. இன்னும் ஆக்சலரேஷன் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும், ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகமாகுமா? அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 54 கிலோமீட்டர் போயிருப்பீங்க 1 மணி நேரத்துக்கு. ஆக்சலரேஷன் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வெலாசிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோன்னு இன்க்ரீஸ் ஆகுது, 90 கிலோமீட்டர்னு இன்க்ரீஸ் ஆகுது. 1 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர் நீங்கள் போகிற மாதிரி. அப்படி ஆனால் கைனடிக் எனர்ஜி எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபார்முலா எழுதுங்க. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12 mv². கரெக்டுங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கைனடிக் எனர்ஜிக்கும் ஸ்பீடுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது. இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம கைனடிக் எனர்ஜியும் இந்த வெலாசிட்டியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, மற்ற ஆப்ஷனை விட்டுருங்க. அப்போ என்ன இருக்குது, நமக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு v² அப்படின்னு இருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 54 km/h 90 km/h அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி 1 வெலாசிட்டி 2 v1 உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 54 km/h கொடுத்துருக்காங்க. v2 வந்து உங்களுக்கு 90 km/h கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், v1/v2 எடுத்துக்கலாமா? அப்படி போட எனக்கு வெலாசிட்டி ரேஷியோ கிடச்சிரும். இப்போ 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 18 54 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு v2 அப்படியே போட்டிங்க அப்படின்னா 5 × 18 19 கிடைக்கும். அப்போ எனக்கு வெலாசிட்டி ரேஷியோ 3/5 அப்படின்னு கிடச்சிருச்சு. நான் இந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு v² அப்படின்ற ஒரு டேர்ம் நானே எடுத்து வந்திருக்கேன். இதை வந்து உங்களுக்கு நான் கன்சிடர் பண்ணலை, கைனடிக் எனர்ஜியும் வெலாசிட்டி மட்டும். இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, வெலாசிட்டி ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. வெலாசிட்டியோட ரேஷியோவில் என்ன இருக்குது, 3/5 இருக்குது. அப்போது கைனடிக் எனர்ஜி 1 இஸ் ஈக்குவல் டு v1² எழுதிக்கலாமா? அதே மாதிரி எனக்கு கைனடிக் எனர்ஜியோட இன்னொரு ரேஷியோவும் தான் தேவை. அதனால நான் கீழே கைனடிக் எனர்ஜி 2ன்னு போட்டுட்டு v2² எடுத்துக்கிறேன். ஏன்னா வெலாசிட்டி 1 வெலாசிட்டி 2 ரெண்டு ஈக்குவேஷன் வரப்போகுது. இப்போ v1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ 3² கீழே v2க்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 5². அப்போ 3² என்ன 9, 5² என்ன 25. இப்போ 9/25 அப்படின்னு உங்களுக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which of the following is the correct statement? பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஃபோர்ஸுக்கு என்ன உங்களுக்கு ஃபார்முலா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுக்கு வந்து ஒரு எம் வந்துடும், ஆக்சலரேஷனுக்கு L(t⁻⁻2) அப்படின்னு வரும். இது எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த கொஸ்டினுக்கு மட்டுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகிடும். அதனால என்ன பண்ணுறேன், டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆக்சலரேஷனுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வருமோ அதை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸுக்கு m⁻1 L⁻1 t⁻⁻2 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கே கொடுத்துருக்க மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் த ஃபோர்ஸஸ் m⁻1 L⁻1 t⁻⁻2. அப்போது மூணாவது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்ன, ஒர்க்கு, வேலையோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது, m⁻1 L⁻1 t⁻⁻2 நம்ம இப்போ தான் போட்டோம், இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வரும், இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதை எதால் MLTயில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், லென்த்தால் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ m⁻1 L² t⁻⁻2 கிடைக்கும், L(L)L². அப்போ எனக்கு இங்கே பார்க்குற டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஒர்க்கு வந்து m⁻1 L² t⁻⁻2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கடைசியாக பவர்ன்றது உங்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் எவ்வளோ வேகமாக செய்கிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த பவர், திறன் அப்படின்றது. பவரோட ஃபார்முலா என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம்.
ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், m⁴ L ஸ்கொயர் T⁻⁻2 டிவைடட் பை டைமுக்கு ஒரு t. அப்போ இந்த T⁻+1 இருக்கிறது மேலே போகும்போது T⁻−1 ஆகிடும். அப்போது m⁴ L ஸ்கொயர் T⁻−2 -1 போட்டிங்க அப்படின்னா -3 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இங்கே ஆப்ஷன் பார்க்குறேன், the dimensional formula of power is m⁴ L ஸ்கொயர் T⁻−3. அப்போ என்ன இருக்குது, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, 3 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குது. அப்போ நான் இதில் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணோம், ஆல் ஆஃப் தீஸ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் த ஸ்பீட் ஆஃப் அ கார் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 64 km/h to 120 km/h then its kinetic energy would increase in the ratio. இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். kinetic energy is equal to v ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, சேம் மெத்தட். kinetic energy is equal to v ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ½ mv ஸ்கொயர்னு வரும், ½ m நான் இங்கே உங்களுக்கு எடுத்துட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, வெலாசிட்டி ஸ்பீடோட ரேஷியோ வந்து என்ன சொல்கிறாங்க, 64 km, இன்னும் 120 km. அப்போ நான் v1/v2 is equal to 64/120 போட்டுக்கலாமா. நெக்ஸ்ட்டு வந்து இதை 8ஆல் கேன்சல் பண்ணுங்க, 8 × 8 64 வந்துடுமா. அப்புறம் 15 × 8 வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 120 கிடச்சிரும். அப்போ எனக்கு 8/15 v1/v2 ரேஷியோ கிடச்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், எனக்கு கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ தான் தேவை. அப்போ கைனடிக் எனர்ஜி 1 is equal to v1 ஸ்கொயர்னு இந்த டேர்மில் வந்து போட்டுக்கலாம், டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2, ஏன்னா 2 வெலாசிட்டி இருக்குது, is equal to v2 ஸ்கொயர். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடச்சிருச்சா, நான் என்ன பண்ணுறேன், இப்போ கைனடிக் எனர்ஜி 1 is equal to v1க்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ 8 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2 டிவைடட் பை v2 ஸ்கொயர். v2ஓட வேல்யூ உங்களுக்கு 15 கிடச்சிரும். அப்போது 15 ஸ்கொயர். 8 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 64. நெக்ஸ்ட்டு 15 ஸ்கொயருக்கு உங்களுக்கு என்ன வரும், 225. அப்போது கைனடிக் எனர்ஜி 1 is to கைனடிக் எனர்ஜி 2 எனக்கு 64 is to 225 அப்படின்னு கிடைக்கிது. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ வந்து நமக்கு டேர்ம் பாருங்கள், 64 is to 225 கிடச்சிருக்கு. ஆனால் ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. எந்த விகிதத்தில் அதிகரிக்கும்னு கேட்டதால் இந்த இறுதி ஆற்றலுக்கும் ஆரம்ப ஆற்றலுக்கும் உள்ள விகிதத்தை தான் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 225ன்றது இறுதி, ஃபைனல். இனிஷியலாக இருந்தது 64ன்னு கிடச்சிருக்கும், இது இனிஷியல். ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா. 2 objects of equal mass are located at heights of 20 meter and 5 meter respectively. What percentage is the potential energy of the first object more than the potential energy of the second object? சமநிறை கொண்ட 2 பொருட்கள் முறையே 20 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் உயரங்களில் அமைந்துள்ளன. முதல் பொருளின் நிலை ஆற்றலானது இரண்டாவது பொருளின் நிலை ஆற்றலை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 பொருள் இருக்குது, 2 ஒரு ஹைட்டில் இருக்குது. ஸோ ஹைட்ஸ் ஆஃப் 20 மீட்டர் அண்ட் 5 மீட்டர். இதை வந்து நான் 20 மீட்டர்னு எடுத்துக்கிறேன், இதை 5 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். இங்கே 20 மீட்டரில் ஒரு பொருள் இருக்குது, நான் ஒரு பால் வச்சுக்கிறேன். இங்கே 5 மீட்டரில் ஒரு பால் வச்சுக்கிறேன். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இங்கே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த 20 மீட்டரில் இருக்கக்கூடியது எவ்வளோ அதிகமாக இருக்குது இந்த 5 மீட்டராக இருக்கும்போது அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், m1GH1. இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொருளோட மாஸும் இந்த பொருளோட மாஸும் m1 m2 ஈக்குவலாக இருக்கும். இது 1 கிலோ இருக்குது அப்படின்னா இதுவும் 1 கிலோ தான் இருக்கும். அதுதான் வந்து உங்க ஈக்குவல் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிவைடட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி 2. இங்கே எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எம்முனே போட்டுக்கலாம். ஜிக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது உங்களுக்கு ஜியோட வேல்யூ 9.8 மாறாது, அதனால ஜியும் தான் வரும். ஹைட்டு வந்து மாறுது, அப்போ h2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எம்மையும் கேன்சல் பண்ணிக்கலாமா, ஜியும் கேன்சல் பண்ணிக்கலாமா. பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 டிவைடட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 அப்படின்றது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹைட்டோட ரேஷியோலே கிடைக்கும். ஹைட்டோட ரேஷியோ ஃபஸ்ட்டு வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க, செகண்ட் என்ன சொல்லிட்டாங்க 5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட 1 ஹைட்டு 20, 2ஓட ஹைட்டு 5. அப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 5 20, கீழே 1 × 5 5. அப்போ 4/1ன்னு கிடைக்கும்.
அவங்க என்ன சொல்கிறாங்க, potential energy of the first object is more than the potential energy of the second object. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்டை விட எந்த அளவு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். 4 - 1 டிவைடட் பை எதோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட. அப்போது டிவைடட் பை 1 இன்ட்டு 100. இதானே பண்ணுவோம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு. 4 - 1 3. 3 இன்ட்டு 100 300% எனக்கு என்ன இருக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருந்திருக்கும். அதுதான் வந்து நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ 300%ன்றதை பார்க்குறேன். ஆப்ஷன் ஏலையும் இல்லை, பிலையும் இல்லை, சிலையும் இல்லை. ஆப்ஷன் டி பார்க்குறேன், நன் ஆஃப் தீஸ். இது மூணுமே இல்லைன்னா நன் ஆஃப் தீஸ்ன்ற ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 bodies of equal mass are moving with velocities 3v and 2v respectively. The ratio of its kinetic energy will. சம நிறை கொண்ட இரண்டு பொருட்கள் முறையே 3v மற்றும் 2v வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. திசைவேகங்களுடன் நகர்கின்றன. அவற்றின் இயக்காற்றலின் விகிதம் என்ன வரும் கேட்குறாங்க. அப்போது நம்ம முன்னாடி பார்த்தது தான் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv² வரும். இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ½ m விட்டுறேன். ஏன்னா நீங்கள் கீழே வந்து கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2ன்னு போட்டாலும் டிவைடட் பை ½ mv². இது வந்து v1², இது v2². ஏன்னா ஒன்று 3v ஒன்று 2v. ஆனால் மாஸ் வந்து அப்படி கிடையாது. m1 இஸ் ஈக்குவல் டு m2. அதனால நான் m1க்கு பதிலாகவும் m, m2க்கு பதிலாகவும் m எடுத்துட்டேன். இப்போ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா m கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ட்டு 2/1ன்னு இந்த 1/2 மேலே போகும்போது ஆகும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மே மொத்தமாக கேன்சல் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2 அப்படின்றது v1² டிவைடட் பை v2² ஆயிருக்கும். இதனால தான் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணியிருப்போம், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ரேஷியோவில் வர்றதுனால இந்த 1/2 நான் டைரெக்டாக விட்டுட்டு உங்களுக்கு இந்த டேர்முக்கு போயிருப்பேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. v1ஓட வேல்யூ நமக்கு என்ன 3vன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3v² டிவைடட் பை 2v² அப்படின்னு எனக்கு கைனடிக் எனர்ஜிக்கு நான் v1² டிவைட் பை v2² போட்டால் எனக்கு கிடச்சிரும். 3² வேல்யூ நமக்கு என்ன 9, vக்கு v², 2க்கு 2² 4, vக்கு v², v² கேன்சல் ஆகிடும். 9/4 இதுதான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி 1 இஸ்டு கைனடிக் எனர்ஜி 2. ரெண்டுத்தோட ரேஷியோ எனக்கு என்னன்னு கிடச்சிருச்சு 9:4ன்னு கிடச்சிருச்சு. 9:4 உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A ball is released from a height of 20 meter. If the energy of the ball decreases by 40% after hitting the floor, then how high will the ball go when it returns from the floor? ஒரு பந்து 20 மீட்டர் உயரத்திலிருந்து எறியப்படுகிறது. தரையில் மோதிய பிறகு பந்தின் ஆற்றல் 40% குறைந்தால் அது தரையிலிருந்து திரும்பும் போது எவ்வளவு உயரம் செல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் இருக்கு, 20 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுகுது. நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி 20 மீட்டர் ஹைட்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி இடத்துக்கு 20 மீட்டர் கிரவுண்ட்ல இருந்து இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம கீழே போடுறோம் அந்த பந்தை. அப்போ அது என்ன ஆகுது, கிராவிட்டினால அப்படியே கீழே வருது. தரையில் என்ன பண்ணுதான், மோதுதான். கீழே கிரவுண்ட் வரைக்கும் வந்துருச்சு, கிரவுண்டில் மோதிருச்சு. கிரவுண்டில் மோதிருச்சு அப்படின்னா அது மோதுனதோட அப்படியே டப்புன்னு விழுந்துக்கிட்டு அப்படியே இருக்குமா, இருக்காது. இங்கேருந்து வந்து ஹிட் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், திரும்ப கொஞ்சம் மேலே இப்படி போகும். கரெக்டுங்களா. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தரையில் மோதி திரும்ப மேலே போகும்போது அதோட ஆற்றல் என்ன சொல்கிறாங்க, 40% எனர்ஜி குறையுதுன்றாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும், நிலையாற்றல் இருந்திருக்கும். அந்த நிலையாற்றல் வந்து 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே கீழே விழுந்து திரும்ப இப்படி போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் அதுக்கு 40% என்னது குறைஞ்சிருச்சு. அப்போது 100%லேருந்து 40% குறையுது அப்படின்னா இப்போ அதுக்கு எவ்வளோ இருக்கும், 60% பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும், ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கும்போது அந்த பொருளுக்கு அந்த நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். அதோட ஃபார்முலா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh, மாசு
அப்புறம் கிராவிட்டி, ஹைட்டு. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஆற்றலும் உயரமும் நேர்தகவில் இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்டு குறையுது அப்படின்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் குறையும். எனக்கு இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இனிஷியல் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20 மீட்டர் சொல்லியிருக்காங்க. 20ன்றது தான் உங்களுக்கு 100%. இப்போ உங்களுக்கு 40% எனர்ஜி குறைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு 60% தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. 100% பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிறதுக்கு ஹைட் என்ன சொல்லிட்டாங்க, 20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 60% பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எவ்வளோ ஹைட் இருக்கும், அதான் நமக்கு இப்போ கொஸ்டின். இதுலேருந்து நீங்கள் என்ன டேர்ம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100லேருந்து 60 என்ன ஆகுது, குறையுது. அப்போ என்ன ஆகும், 20%, 20 வந்து 20 மீட்டர் இருக்குது. 20 மீட்டர்லேருந்து அப்போ இது எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னு நீங்கள் பார்க்கணும். அப்போது 100 தான் வந்து உங்களுக்கு 20, 100%ன்றது 20 அப்படின்னா 60% என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் இந்த சைடு போயிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20/100 × 60. அப்போது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் எனக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போ 60%ன்றது உங்களுக்கு என்னது, 12 மீட்டர். அப்போ பேலன்ஸ் அது என்ன இருக்கும், 100%லேருந்து கீழே விழுகும்போது இந்த விழுந்து ஹிட் ஆனதுனால 40% இழந்துருச்சு இது வரைக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 60% பொட்டன்ஷியல் எனர்ஜினால திரும்ப அப்படியே கொஞ்சம் மேலே போயிருக்கு. இந்த போன மீட்டர் வந்து உங்களுக்கு 12 மீட்டர் போயிருக்கு. இப்போ 12 மீட்டர்ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் போத் த மாஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் அ பால் ஆர் டபுள்டு தென் ஹவு மெனி டைம்ஸ் வில் த கைனடிக் எனர்ஜி பிகம்ஸ். ஒரு பந்தின் நிலை மற்றும் வேகம் ஆகிய இரண்டும் இரட்டிக்கப்பட்டால் அதன் இயக்க ஆற்றல் எத்தனை மடங்கு அதிகமாகும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாஸும் ஸ்பீடும் பற்றி பேசுகிறாங்க, வெலாசிட்டி பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ M1 இருந்தது என்ன ஆகுதான், டபுள் ஆகுதான், 2M1 ஆகும். அதே மாதிரி வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்க, ஸ்பீட் என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் ஆகுது. V1 இருந்தது 2V1 ஆகும். இதான அவங்க சொல்கிறாங்க, அப்படியே டபுள் ஆகிடுச்சு நமக்கு ரெண்டுமே. தென் ஹவு மெனி டைம்ஸ் வில் த கைனடிக் எனர்ஜி பிகம்ஸ். ஒரு பந்தின் நிறை மற்றும் வேகம் ஆகிய இரண்டும் இரட்டிப்பாயிடுச்சு, அதன் இயக்க ஆற்றல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எழுதுங்க. கைனடிக் எனர்ஜி 1 இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிஃபோர்னு எழுதிக்கலாம், பின்னு போட்டுக்கிறேன். இது பிஃபோர் முன்னாடி இருந்தது, இது ஆஃப்டர் டபுள் ஆனதுக்கப்புறம், இஸ் ஈக்குவல் டு 1/2. எம்முக்கு வந்து M1, விக்கு பதிலாக உங்க V1 ஸ்கொயர். இதான் நம்ம கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி நெக்ஸ்ட்டு ஆஃப்டர். இப்போ புதுசாக டபுள் பண்ணதுக்கப்புறம் உள்ளதை போடுங்க, 1/2. எம்முக்கு பதிலாக உங்களுக்கு 2M ஆகிடுச்சு, அதனால 2M சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். V1க்கு பதிலாக உங்களுக்கு 2V1 ஆகிடுச்சு, அப்போது 2V1 இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். மேலே என்ன கிடைக்கும், இந்த 1/2 1/2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸு M1 V1 ஸ்கொயர்னு இருக்கும், டிவைடட் பை 2M1. இந்த 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4 ஆகிடும். விக்கு போட்டிங்க அப்படின்னா V1 ஸ்கொயர்னு ஆகிடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், M1 கேன்சல் பண்ணிக்கலாமா, இந்த V1 ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாமா. பேலன்ஸ் என்ன இருக்குது, மேலே வந்து உங்களுக்கு 1 தான் இருக்குது, கீழே 2 × 4. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1:8ன்றது ஆப்ஷன் எதுலேயுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்போது 8ன்ற ரேஷியோவில் தான் உங்களுக்கு இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி பாருங்கள், இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 4 மேலே 2ஆல் அடிச்சிங்கன்னா 4:1ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போது இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் ஓரளவுக்கு ரிலேட்டபிளாக வருது. மேபி இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கிரேஸ் மார்க் கொடுத்த ஒரு கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் ரிலேட்டபிளாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். ஸோ ஆப்ஷன் பி என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், a man does 6 × 10⁴ joule of work in 10 minutes. Man's power will be. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நிமிடத்தில் 6 × 10⁴ ஜூல் வேலை செய்கிறான், அந்த மனிதனின் திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், பவரோட ஃபார்முலா எழுதுங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இதுதானே அவங்க பவர் தானே கேட்குறாங்க. சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒர்க்கோட வேல்யூ 6 × 10⁴ சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க்குக்கு பதிலாக 6 × 10⁴ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க,
ஓகே, இது எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து உங்களுக்கு 1 மினிட்னு சொல்லிட்டாங்க. 1 மினிட் அப்படின்றது என்ன, 60 செகண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல செகண்ட்ஸில் தான் போடணும். ஸோ 60ன்றதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை 6 × 10⁴ அப்படின்னா 4 zeros இருக்குன்னு மீனிங், கரெக்டாக? நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 zeros போட்டுக்கிறேன், டிவைடட் பை 16 போட்டுக்கிறேன். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 6ஆல் கேன்சல் பண்ணால் இது 1ன்னு ஆகிடும். ஸோ 1,000. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இதை 10 கியூப்னு எழுதிக்கலாமா? உங்களுக்கு பவர் வந்து 10 கியூப் வாட்டுன்னு கிடைக்கும். இப்போது நான் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன், இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது. நான் தான் என்ன பண்ணல, இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இந்த இடத்துல போடாமல் விட்ருக்கேன், டைப் பண்ணும்போது மிஸ் ஆயிருக்கு. அப்போது அதுக்கு கரெக்டான ஆன்சர் 1 × 10⁻³ வாட்ன்றது வரும். ஆப்ஷன் சிஏ சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டபுளிங் த மாஸ் அண்ட் ஹாஃபிங் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி பட் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி வில் பி. ஒரு பொருளின் நிறையை இருமடங்காக்கி திசைவேகத்தை பாதியாக குறைத்தால் அதன் இயக்க ஆற்றல் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு டபுளிங் த மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாஸ் m1ல இருந்தது என்ன இருக்கும், 2m1ன்னு ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஹாஃபிங் த வெலாசிட்டி v1ஆக இருந்தது உங்களுக்கு 1/2 v1 ஆயிருக்கும், பாதி ஆக்கியிருக்கோம். மாஸை டபுள் ஆக்கியிருக்கோம், வெலாசிட்டியை பாதி ஆக்கியிருக்கோம். பட் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி வில் பி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2. இது வந்து பிஃபோர், முன்னாடி இருந்தது. இது ஆஃப்டர், மாற்றினதுக்கப்புறம். முன்னாடி வந்து உங்களுக்கு 1/2 m1 v1² தான் இருந்திருக்கும். இப்போ வந்து என்ன இருக்கும், 1/2 மாஸோட வேல்யூக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 2m1ன்னு போடணும். அப்போது 2m1ன்னு போட்டாச்சு. விக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 1/2 v1ன்னு போடணும். 1/2 v1 இந்த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். 1/2 கேன்சல் ஆகிடும். இந்த m1ம் கேன்சல் ஆகிடும். மேலே என்ன இருக்குது, v1² டிவைடட் பை 2 × 1/2 v1 the whole square இருக்கு. அப்போ நான் 1/2 ஸ்கொயர் பண்ண, மேலே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், கீழே 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். v1 ஸ்கொயர் பண்ணால் v1² கிடைக்கும். அப்போ இந்த v1² கேன்சல் ஆகிடும். 2 × 1/4 இருக்கப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். 4 கேன்சல் பண்ணால் 1/1/2 இருக்கு. இந்த 1/2 மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 2/1ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 × 2/1ன்னு கிடைக்கும். 1 × 2 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கு, 2 டைம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/1ன்னு கிடைக்குது, கரெக்டுங்களா? கைனடிக் எனர்ஜி பிஃபோர் டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர். இப்போ நீங்கள் உடனே வந்து 2/1ன்னு இருக்கு, அப்போ 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போய் டபுள்டு அப்படின்னு போட்டக்கூடாது. இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும் என்ன அப்படின்றது. கைனடிக் எனர்ஜி முன்னாடி என்னவா இருந்திருக்கு, 2ஆக இருந்திருக்கு, ஈக்குவல் டு 2ன்னு இருக்கா. கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் அப்புறம் 1ஆக இருக்கு, 2ஆக இருந்தது. இது பிஃபோர், இது ஆஃப்டர், 1ஆக இருக்கு. 2லேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, பாதியாக குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, மாஸை டபுள் பண்ணுறீங்க, வெலாசிட்டியை பாதி ஆக்குறீங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, 2ல் இருந்தது 1ஆக குறைஞ்சிருச்சு. 2ல் இருந்து 1ஆக குறையுது அப்படின்னா பாதி ஆயிருக்கு. 2/2 போட்டிங்கன்னா நேரம் 1 ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, 50% குறைஞ்சிருக்கு. அப்போது ஹாஃப் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? 2 தான் வந்து உங்களுக்கு 100% அப்படின்னா 1ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், எக்ஸ் இந்த பக்கம் போயிடுமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 × 1 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு நேரம் 50%ன்னு கிடைக்கும். 100%லேருந்து 50%, அப்போது பாதி ஆயிருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் ஏ, ஹாஃப்ன்ற ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹீட் கண்டெய்ன்ட் இன் அ சிஸ்டம் இஸ் கால்டு த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தட் சிஸ்டம். நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏவை பாருங்க, ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஹீட்டு அந்த அமைப்போட அக ஆற்றல், இன்டர்னல் எனர்ஜி, அது இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும் சயின்ஸ் படி பார்க்கும்போது வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஹீட்டுன்றது உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படக்கூடிய ஒரு ஆற்றல், எனர்ஜி. ஒரு பொருளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மொத்த ஆற்றலை தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதில் இயக்க ஆற்றல், நிலையாற்றல்னு
எல்லாமே அடங்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதனால என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஏ கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங் ஹேஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி அழுத்தி இந்த சைஸ்க்கு கொஞ்சம் குட்டி ஆக்கிட்டீங்க. கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்கில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 100% கரெக்டு தான். நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி அதோட ஷேப்பை என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். நாம் வந்து ஒரு வேலையை இந்த இடத்துல செஞ்சுருக்கோம். அந்த ஒர்க்கு தான் இந்த இடத்துல ஸ்ப்ரிங்குக்குள்ள எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. நீங்கள் கையை எடுத்த உடனே அந்த ஆற்றல் என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங்கை பழைய நிலைமைக்கு பழைய ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் பியை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம பேர்சன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.